இன்றைய நாள் வைகுண்ட ஏகாதசி. இந்த வைகுண்ட ஏகாதசியின் விசேஷம் என்னவென்றால், இந்த ஒரு நாளில் நாம் பெருமாளை வழிபட பெருமாளின் ஹிருதயத்தில் இருக்கும் மகாலட்சுமி மனமகிழ்ந்து போய் திடீரென ஐஸ்வர்யம் கிடைக்கக்கூடிய யோகத்தை கொடுப்பாள். இதைத்தான் நாம் ஜாக்பாட் அதிர்ஷ்டம் என்று சொல்லுவோம். அப்படியாக இன்றைய நாள் வைகுண்ட ஏகாதசியில் நாம் சொல்ல வேண்டிய 28 மகாவிஷ்ணுவின் நாமாவளியைத்தான் இன்றைய பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு மகாவிஷ்ணுவிற்காக தீவிரமாக விரதம் இருப்பவர்களும் இருக்கிறார்கள். காலை தொடங்கி இரவு வரை பச்சை தண்ணீரை கூட குடிக்காமல் விரதம் இருப்பார்கள். மற்றும் சிலர் தண்ணீரை மட்டும் அருந்தி இரவு வரை விரதம் இருப்பார்கள். விரதம் பெரிதாக இருக்க தெரியாதவர்கள், பழக்கம் இல்லாதவர்கள் பாலோ அல்லது பழங்களை மட்டும் உட்கொண்டும் விரதம் இருக்கலாம். அல்லது உடல்நிலை சரியில்லை என்றாலோ, குழந்தைகளுக்கு பால் கொடுக்கும் தாய்மார்களோ, முதியவர்களோ, குழந்தைகளோ நீங்கள் விரதம் இருக்க தேவையில்லை. எப்பொழுதும் போல உணவை உட்கொண்டு கூட பெருமாளை வழிபட்டால் அதற்கு சமமான பலனையும் பெற முடியும். விரதம் இருக்க முடிந்தவர்களோ முடியாதவர்களோ இன்று காலையிலோ மாலையிலோ எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ பெருமாளுக்கென உகந்ததான இந்த 28 சக்தி வாய்ந்த நாமாவளிகளை சொல்ல வேண்டும். இந்த நாமாவளிகளை சொல்வதற்கு முக்கியமாக நமக்கு தேவைப்படுவது ஒன்றே ஒன்றுதான், துளசி இலைகள். துளசி இலையானது மகாவிஷ்ணுவிற்கும் மகாலட்சுமிக்குமே மிக மிக பிடித்ததான ஒரு பொருளாகும். அதனால் துளசி இலையை வாங்கி கொண்டு வந்துவிடுங்கள். வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றி மகாவிஷ்ணுவின் படத்திற்கும் மகாலட்சுமியின் படத்திற்கும் பூக்களை சாற்றி இந்த ஒரு 28 நாமாவளிகளை பக்தியோடு சொல்லுங்கள். ஒவ்வொரு நாமாவளியை சொல்லும் பொழுதும் ஒவ்வொரு துளசி இலையை எடுத்து அர்ச்சனையாக செய்ய வேண்டும். ஓம் ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹ, ஓம் ஸ்ரீனிவாசாய நமஹ, ஓம் லக்ஷ்மீபதயே நமஹ, ஓம் அநாமயாய நமஹ, ஓம் அம்ருதாஷாய நமஹ, ஓம் ஜகத்வந்தியாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ, ஓம் சாஸ்வதாய நமஹ, ஓம் பிரபவே நமஹ, ஓம் சேஷாத்ரிநிலயாய நமஹ, ஓம் தேவாய நமஹ, ஓம் கேசவாய நமஹ, ஓம் மதுசூதனாய நமஹ, ஓம் அம்ருதாய நமஹ, ஓம் மாதவாய நமஹ, ஓம் கிருஷ்ணாய நமஹ, ஓம் ஸ்ரீஹரயே நமஹ, ஓம் ஞானபஞ்சராய நமஹ, ஓம் ஸ்ரீவத்சவக்ஷசே நமஹ, ஓம் சர்வேஷாய நமஹ, ஓம் கோபாலாய நமஹ, ஓம் புருஷோத்தமாய நமஹ, ஓம் கோபீஸ்வராய நமஹ, ஓம் பரஸ்மை ஜோதிஷே நமஹ, ஓம் வைகுண்டபதயே நமஹ, ஓம் அவ்யயாய நமஹ, ஓம் சுதாதனவே நமஹ, ஓம் யாதவேந்திராய நமஹ. துளசி இலைகளை கொண்டு பெருமாளுக்கும் மகாலட்சுமிக்கும் இந்த 28 நாமாவளிகளை கொண்டு அர்ச்சனையை செய்து முடித்த பிற்பாடு எளிமையான இனிப்பு பதார்த்தத்தை நிவேதனமாக வைக்கலாம். சர்க்கரை பொங்கலோ பால் பாயசமோ எது முடிகிறதோ அதை நிவேதனமாக வைத்து தீபதூப ஆராதனைகளை காண்பித்து இந்த பூஜையை முடித்துக் கொள்ளலாம். அதே போல நீங்கள் அர்ச்சனையை செய்த துளசி இலைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அத்தனை பேருக்குமே 2 இலைகளை கொடுங்கள். ஒரு இலை சாப்பிட வேண்டும், மற்றொரு இலையை காதின் இடுக்கில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். எளிமையான வழிபாடு. இந்த வைகுண்ட ஏகாதசியில் விரதம் இருக்க முடிந்தவர்களோ முடியாதவர்களோ இந்த பெருமாளின் 28 நாமாவளிகளை சொல்லி பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் சேர்ந்து வழிபட ஜாக்பாட் அதிர்ஷ்டம் அடித்தது போல பணவரவு திடீரென ஏற்படும். அனைவரும் என்று கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரிஹி ஓம். மகாபெரியவா போற்றி.